அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. காயு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிட்டேன் ஜீவா. எதையும் மறக்கலையே? மறக்கல ஜீவா, அது மாதிரி ஒன்னையும் மறக்க முடியாது. மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. ஏய் காயு, ஜீவா, எதையும் மறக்கலைல? இல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அம்மா எங்க? உள்ளதான் இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. ஓ ஓகே ஓகே, இன்னும் டைம் இருக்கு, ஒன்னும் அவசரம் இல்ல. வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு போக கரெக்டா இருக்கும். சரி ஜீவா. என்னடா இது, நார்மலா இல்லையே, எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது சொல்லணும்னு யோசிக்கிறாளோ? அப்படி என்ன நம்ம கிட்ட சொல்லுவா? கேட்டு பாத்துடலாமா? சும்மா கேப்போம். இப்ப என்ன? காயு, சொல்லு ஜீவா. இல்ல, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல யோசிக்கிற மாதிரியே தோணுது. யோசிக்கிறியா என்ன? ஆமா. ஆமாவா? என்ன? அது வந்து ஜீவா. சொல்லுமா. அது வந்து. சொல்லு சொல்லு. அது எப்படி சொல்றது? அதான். எப்படி சொல்றதா? ஒருவேளை இருக்குமோ? இல்ல இல்ல, இருக்காது. இல்லடா, இருக்கும். அது எப்ப பார்த்த ஒரு வாரத்துல அதெல்லாம் இருக்காது. ஐயோ மக்கு ஜீவா, அவ பாக்குற பார்வையிலே தெரியலையா? அதெல்லாம் இருக்கும். ஜீவா, உன் மனசாட்சியை கேட்டு லூசு மாதிரி ஏதாவது யோசிச்சிடாத. அவ காலப்பாரு, பெரிய ஹீல்ஸ் திடீர்னு எடுத்து அடிச்சா அப்புறம் நம்ம கண்ணா ஆப்பிள் தான். ஏய், மனசாட்சி சொல்றத கேளுங்கடா, அப்பதான் உருப்படுவீங்க. கேட்காதடா ஜீவா, கேட்காத. ஜீவா சொல்ல போறா. கேளுடா கேளு. நான் சொன்னதான் அவ சொல்லுவா பாரு. இப்ப மனசாட்சி, கொஞ்ச நேரம் வாய மூடு. அவ என்ன சொல்றா நான் கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு திரும்ப என்கிட்ட தான்டா வருவ. ஜீவா. சொல்லுமா. என்னாச்சு? உனக்குள்ளே பேசுற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, எனக்குள்ளதான் பேசிட்டு இருந்தேன். உனக்குள்ளயா? என்ன பேசிட்டு இருந்த? அது சும்மா என் மனசாட்சி கிட்ட. மனசாட்சி கிட்டயா? அப்படியெல்லாம் பேசலாமா? அதெல்லாம் பேசலாமே. சரி, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல, நான் எது நடக்காதுங்கிறேனோ அதை என் மனசாட்சி நடக்குங்க. இந்த மனசாட்சியை கேட்டு நான் ஏதாவது ஒண்ணு செய்வேனா அப்புறம் செருப்படி வாங்குவேன். அதனால இன்னைக்கு இந்த மனசாட்சியை நம்பவே கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஓ அப்படியா? நீ என்ன கூப்பிட்ட? சொல்லு. ஏதோ என்கிட்ட சொல்ற மாதிரி வேற யோசிக்கிற. ஏதா இருந்தாலும் சொல்லு, பேசிக்கலாம். அதான் ஜீவா, ரொம்ப யோசனையா இருக்கு. அட நீ வேற ஏமா, யோசிக்கவங்கள அங்க ட்ரெயின் போயிடும். சட்டு போட்டுன்னு சொல்லு, கிளம்ப. அது ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்லையா? அதுக்குதான் இவ்வளவு நேரம் யோசிச்சியா? ஐயோ மனசாட்சி, கேட்டுக்கோடா. ஜீவா. இல்ல இல்ல, இருக்கு, நான் சொல்றேன். என்னது இருக்கா? ஆமா ஜீவா, சொல்றதுக்கு இருக்கு. அடக்கு இருக்கு மனசாட்சி, உண்மைதான் போல. சொல்லுமா, சொல்லு சொல்லு. தூரமா இருந்தா நீ கஷ்டம் கூட பட வேண்டாம். நான் பக்கத்துல வரேன், நீ மெதுவா கூட சொல்லு. சரி ஜீவா. டேய் சரின்னு சொல்றடா, அப்படா இருக்கு போல. பக்கத்துல வந்துட்டேமா, நீ ரொம்ப கஷ்டப்படாத, மெதுவா கூட சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஜீவா. ஐயோ, திரும்பவும் ஒண்ணு இல்லையா? டேய் அவசரப்பட்டு தொலையாதடா, நான் சொல்ல வரும்போதெல்லாம் நீ பிரேக் போடுற. டாவா, சரிதான், சொல்லு. அது ஒண்ணு. ஒல பண்ணி போடுவேன் பாத்துக்கோ. சரி சரி, ஓகே, மேட்ருக்கு வரேன். வா 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 வா. அது இல்ல இல்ல, அது அடுத்த வாரம் இந்த மாதிரி. இப்ப நான் ஒரு பேஷண்ட பார்த்தேன்ல. ஆமா. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கோ இந்த மாதிரி பிசியோதெரபிஸ்ட் பார்க்கணுமா. ஓகே. அதான் அடுத்த வீக்கெண்ட் நீங்க சென்னைக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. சரி. அதான் அடுத்த வாரம் நான் இங்க தனியா வரணும். நீயும் ஏதாவது வேலை விஷயமா வந்தேனா? ஓஹோ, எனக்கு இங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எதுக்கு? இந்த மாதிரி ரூம்ல ஸ்டே பண்ண, கொஞ்சம் பேச்சு துணைக்கு. இல்ல இல்ல, உனக்கு ஒர்க் இருந்தா வா, இல்லனா நான் மட்டும் வந்துக்கிறேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு நேரம் யோசிச்ச? ஆமா, அதாவது எனக்காக உன்னை இங்க கூப்பிடுறது தப்பு தானே. அதான் நீ ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டேனா? இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? ஏய், அப்படா அடுத்த வாரம் வாரியா? ஓய், நான் வாரேன்லாம் சொல்லல. இத சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொன்னேன். என்னாலலாம் வர முடியாதுமா. அடுத்த வாரம் இந்த சக்தியை வேணா அனுப்பி விடுறேன். சக்தியா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா ஓகே. அது மாதிரி சென்னை ஒர்க் முடிஞ்சதா முடியலையா இதெல்லாம் தெரியாது. இனி போக போகதான் இங்க எப்ப வரணும், என்னென்ன ஒர்க் இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அது மாதிரி இது மாமாவோட பொறுப்பு. இப்பவே சக்தி வர்றதான். அவன் திடீர்னு வரலன்னு சொன்னனால நான் வந்துட்டேன். அடுத்த பிளான் எப்படியோ மாமா தான் பாப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா. இங்க பாரு, உனக்கு இது நல்ல ஒர்க் தானே. இந்த ஒரு டைம் வந்து பழகிக்கிட்ட. அடுத்த வீக் கூப்பிட்டாலும் வா, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. சரி ஓகே.
உனக்கு இது நல்ல சேலரியாவும் இருக்கும். யோசனை பண்ணிக்கோ, எதையுமே அவாய்ட் பண்ணாத. நமக்கு நாம கான்பிடண்டா இருக்கணும், அது மாதிரி சேஃபாவும் இருந்துக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் பயந்துகிட்டு நம்மளோட இதை விட்டு கொடுக்க கூடாது, புரியுதா? ஓகே ஜீவா. அட அட அட. என்னது அடையா? அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடக்கு இருக்கா அடையா? நீ பேசுறத பார்த்தா அம்மா ஆச்சரியப்பட்ட அட அட அடன்னு சொன்னேடா. ஓ, அந்த அடைய சொன்னியா? சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அது ஒண்ணு இல்லடா, ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட கூடாதுல, அதான் எல்லா ரூமையும் போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்தேன். ஓகே ஓகே. எதுவும் மிஸ் ஆகலைல? ஒண்ணு இல்லடா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். சூப்பர்மா, கிளம்பலாமா? டேய், சாப்பாடு தானே? ஆமாண்டா, பசிக்குதே. நீ வாட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம ட்ரெயின் ஏத்தி விட்டுறாத. அப்புறம் ட்ரெயின் கடமுடாங்கறத விட என் வயிறு ஓவரா கத்தும் பாத்துக்கோ. வாங்கி கொடுக்குறேம்மா. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஊருக்கு போற வரைக்கும் நீ வாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வருவ. ஐயோ என் தங்கம், என் மேல எவ்வளவு பாசம். அம்மா வாங்கிக்கிறேன்டா. பாசமோ என்னமோமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தேனா கொஞ்சம் பேச்ச குறைப்ப, இல்லைன்னா கொஞ்சம் பாடா படுத்துவ. எருமை எருமை, இந்த எருமையெல்லாம் என் புருஷன் கிட்ட பெருமையா பேசியிருக்கேன். ஏமாவேன்னு மா பாத்தியாமா காயத்ரி, என் வாயை மூடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கானா? இவனுக்குலாம் நல்ல வாயாடி பொண்டாட்டியா வரணும். இல்ல லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. என்னது லொட 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 லொடன்னு பேசணுமா? சரி ஓகே, பேசிடலாம். அம்மா வாயாடிக்கு ஸ்நாக்ஸா? ஏன் வாயை எப்படி மூடுறேன்னு பாக்குறேன். வாடா ஜீவா, வா வா. என்னம்மா யோசிக்கிற? ஒன்னிலம்மா, வாங்க கிளம்பலாம். ஆமாண்டி, வா. என் புருஷனை போய் பார்க்கணும். இல்லாம அந்த மனசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ, என் நினப்புல காய்ச்சல் வந்துருச்சா என்னமோ. ஆமா ஆமா, அப்பா ரொம்ப குழந்தைதான். உன்னை பார்க்காம காய்ச்சல் வர்றதுக்கு. அடே, பிரிவு தாண்டா பாசத்தை அதிகமாக்கும். உனக்கு எங்க தெரிய போகுது? சரி லேட் ஆயிட போகுது, வா போலாம். சரிம்மா, நான் டோரை லாக் பண்ணி கீழே ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேடா காயு, வா நாம போலாம். இதோ வரேம்மா. அம்மா கூட போ, லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஜீவா. ஏய், என்னடா இது பார்வை? முன்ன பின்ன பொண்ணுங்களை பாத்திருந்தா தானே அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியும். சரி ஓகே, சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். ஆனா நேத்துக்கு நாம இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பி. நாம பார்வை கரெக்டா தான் இருக்கு. போமத்துல மாமாவுக்கு கால் பண்ணணும், கிளம்பியாச்சுன்னு. அம்மாமா, அப்பாப்பா, ஐயோ முடியலையே. நைட்டு ஃபுல்லா ஓடிட்டேன், இன்னும் ஓட முடியலையே. வாமா வா. ஏன் இந்த கொலவெறி? என்னப்பா? இல்லம்மா, உங்க அம்மா கூட பிடிக்கலனா நான் புரட்டி எடுப்பா. அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் வந்ததே இல்ல. ஆனா நீ ஒரே ஒரு பிரியாணி ஆல்ரெடி பண்ணி என் உசுரை எடுக்க பாத்தியேமா. ஆசை யார விட்டுச்சு? நான் அது சித்தார்த்துக்கு வச்சிருந்தேன். அட பாவி மவளே, அந்த பிரியாணி சித்தார்த்துக்காக ரெடி பண்ண? ஆமாப்பா, அவனுக்கு எடுத்துட்டு போகும்போது நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க. ஆத்தாடி, இது வேறயா? நல்ல வேலை நான் எடுத்து சாப்பிட்டது. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மாவே நம்ம குடும்பத்தை பழி வாங்குவேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல நீ இந்த மாதிரி ஒரு பிரியாணி அவனுக்கு கொடுத்திருந்த, இப்பவே வந்து நம்ம குடும்பத்தை போட்டு தள்ளியிருப்பான். ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி பேசுறீங்க? போன எனக்கு தானமா தெரியும். என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, போ போ, நீ போய் உன் வேலையை பாரு. அப்பா, நான் வேணா காஃபி போட்டு கொண்டு வரவா? காஃபியா? ஆமாப்பா, கொஞ்சம் சுட சுட போட்டு கொண்டு வரட்டுமா? அம்மாடி, அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேனா? இந்த கிச்சன் பக்கம் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதமா. ஏன்பா? இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேமா. இன்னும் ஒரு 2 வாரத்துல வீரா புள்ளைய பாத்துருவேன். அப்புறம் திருவோட புள்ள, உன் புள்ள, ஜீவா புள்ள, இந்த புள்ளைகளெல்லாம் பாக்கணும்னு கொஞ்சம் ஆசை. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் டெய்லி பிரியாணி, காஃபி என்ன வேணாலும் செஞ்சு கொடு, ஓகேவா? சரிங்கப்பா. சரியா? ஆத்தாடி, இவள பெத்ததுக்கு நம்மள சமைச்சு போட்டே கொண்டுவா போல. இது சரிப்பட்டு வராது. இனி கொஞ்சம் உசாராதான் இருக்கணும். இது எப்போ நிக்கும் தெரியலையே. போறமா வாரேன். அப்பா எங்க போறீங்க? அப்பா, என்ன இப்படி ஓடுறாரு? சரிதான், அப்பா நம்மளால ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்காரு. சரி வரட்டும், காஃபி போடாம வேற ஏதாவது சூடா செஞ்சு கொடுப்போம்.
சுபா மாமா என்னம்மா நைட்டு ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணிருக்க போல மாமா கேள்விப்பட்டேன். ஏமா அவ்வளவு அக்கறையா சித்தார்த் மேல? இல்ல மாமா மதிக்கு ஹெல்ப் பண்ணானேன்னு. சரிதான். ஏதோ நேத்து சித்தார்த் கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா மாமா ஆனா அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒன்னால கெட்ட நேரம். மாமா. சரி சரி விடு. ஆமா உங்க அம்மா கிளம்பியாச்சு, போன் பண்ணாளா? இல்ல மாமா கிளம்பிட்டாங்களா? ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கால் பண்ணா, ரூமை விட்டு கிளம்பிட்டாங்களாம். இன்னைக்கு ஈவினிங் குள்ள வந்துருவாங்க. ஓ ஓகே மாமா. சரிமா. சக்தி ஆபீஸ் கிளம்பிட்டானா? சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமா. சரிமா சரி ஆபீஸ் வர சொல்லு. நானும் ஆபீஸ் கிளம்பிட்டேன், நானும் வைரமும் கிளம்புறோம். ஓகே மாமா. வைஷு என்னங்க இத வாரேன். இல்லம்மா நீ வேலையை பாரு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்கங்க. சரிம்மா போ. நீ கிச்சன்ல மட்டும் வேலை பார்க்காத, மிச்சப்படி வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஐயோ ஐயோ. ஒரு பிரியாணி ரெடி பண்ணது தப்பா? மாமா கூட கிண்டல் பண்றாங்க. சக்தி டேய் காட்டறமே இருடா, இத வாரேன். எங்க அப்பா என்னன்னா கொஞ்ச நாளைக்கு கிச்சன் பக்கமே போகாதங்கறாங்க. மாமா என்னன்னா எந்த வேலைனாலும் பாரு, நான் சமையல் வேலைய மட்டும் பார்க்காதங்கறாங்க. ஆளுக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க? இருடா இத வாரேன், வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். சிந்து ஓய் சிந்தாமணி டேய் அண்ணா எங்கடி இருக்க? இத வாரேன். வா. என்னடா இன்னும் டியூட்டிக்கு போலையா? இனிதாண்டி போனோம். ஆமா சார் என்ன தேடி வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பாப்பா. பாப்பாவா? ஆமா சிந்தாமணி. என்னவா, என்ன வேணும்? இல்ல இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவு தானே? எனக்கு இனி எப்பவுமே லீவு தான். அடுத்த வாரம் ஒரு எக்ஸாம் இருக்கு, முடிஞ்சது ஓவர். அதான் வீட்ல வெட்டியா தானே இருக்க? ஏய் சரத்து. இல்ல வீட்ல வெட்டியா இருக்க, நேரம் போகாது. சரி அதுக்கு? அதான் உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்றேன், கேக்குறியா? சரி இல்லையே. ஓய் சிந்து. ஓகே சொல்லு, என்னதான் சொல்றேன் நானும் கேக்குறேன். அது ஒண்ணு இல்லம்மா, வேணி கிட்ட பேசணும். அடப்பாவி, இதுக்கு நான் ஆளா? உங்க போதைக்கு நான் ஊருகாவா? அடிச்சேனா கிறுக்கு மாதிரி பேசாத. கிறுக்கு மாதிரியா? நீ தானடா வேணி கிட்ட பேசணும்னு பேசணும்னு சொன்னேன், அதுக்காக போய் பேசு. அது இல்லம்மா, அவரை தனியா வெளியே மீட் பண்ணி பேசணும். டேய் சரத்து, என்னடா பண்ற? அது ஒண்ணே இல்ல சிந்தாமணி, வேணிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அவளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். வேணிக்கு சந்தோஷனா? டேய் சரத்து, அந்த ஊர் தலைவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? தூக்கு தண்டனையா? அதானே வேணிக்கு சந்தோஷம். நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தண்டனை கிடைச்சிருக்கு, அதுக்காக தூக்கு தண்டனையா? வேற என்ன சந்தோஷம்? ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆயுள் தண்டனை தானாக்கும். ஓய் அந்த ஆளுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? ஆயுள் தண்டனை 16 வருஷம் ஜெயில் தண்டனை முடிச்சு வெளியே வரும்போது அடுத்து உட்கார்ந்த இடத்த விட்டு நகர முடியாது, இந்த லட்சணத்துல தான் வெளியே வருவான். இதுக்கு மேல பெரிய தண்டனை என்ன வேணும்? ஓகே தூக்கு தண்டனையாவது ஒரு நிமிஷத்துல அவன் பண்ணதெல்லாம் மறந்துருக்கும், இதனா ஆயுள் முழுக்க ஞாபகம் வச்சுக்குவான். ஓகேடா சூப்பர் தான். அப்பாடா ஓகே தானே? என்ன ஓகே? இல்ல நீ எப்படி கேட்டதும் ஷாக் ஆயிடுச்சு. ஏனியும் இதே மாதிரி யோசிச்சா அப்புறம் அவளுக்கு அது ஹாப்பியா இருக்காதே நினைச்சேன். ஓஹோ, வேணி அப்படி ஹாப்பி பண்ணணும். ஆமாமா. சரிதான். சரி போ, வேணி கிட்ட சொல்லு. இப்பவே சொன்னா நல்லா இருக்காது. என்ன அவளை கேட்க சொல்லி ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தி அப்பா மாத்திரம் சொன்னான்னு வச்சுக்கோ, அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஏன் போலீஸ்காரன் ஏன் இந்த வேலை பாக்குற? ஓய் சிந்தாமணி. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஐயோ என் தங்கச்சி. டேய் ரொம்ப ஐஸ் வைக்காத, நீ என்ன சொல்றியோ அதுக்கு தக்கன நான் லஞ்சம் கேப்பேன். ஓய் போலீஸ்காரன் கிட்டே லஞ்சமா? என் அண்ணன்ட்ட கேப்பேன்டா. ஓகேவா இல்லையா? ஓகே தான். சரி சொல்லு, என்ன பண்ணணும்? வேணியா வெளியே கூட்டிட்டு வரணும். வெளியனா? எங்க உன் ஸ்டேஷனுக்கா? இல்ல ஸ்டேஷனுக்கு வேண்டாம், காஃபி ஷாப் கூட்டிட்டு வரியா? காஃபி ஷாப்? என் காலேஜ் கிட்ட இருக்கே, அங்க கூட்டிட்டு வரவா? அங்க சரி ஓகே கூட்டிட்டு வா. எப்போ? ஒரு 11 மணிக்கு மேல. நீங்க எந்த கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணு. அப்புறம் நான் தான் வர சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வராத. எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு வேணிய நீயா கூப்பிடுற மாதிரி அவளை கூட்டிட்டு வா. சரிதான்டா அண்ணா, என்ன வச்சு நீ வளர்த்துக்கிற. இல்ல வாழ்ந்துக்கிற. இல்ல ஓய் சிந்தாமணி. சரி விடுடா, 11 மணிக்கு மேல தானே கூட்டிட்டு வரேன். ஓய் கவனமா கூட்டிட்டு வந்துருவேல. இதுக்கு மேல ஏதாவது சொன்னேனா கூட்டிட்டு வர மாட்டேன். ஓகே ஒண்ணும் சொல்லல. அப்புறம் எனக்கு என்ன வாங்கி கொடுப்ப? தங்கச்சியா நீ? சொல்லு என்ன வாங்கி கொடுப்ப? என்ன வேணும்? ஈவினிங் ஷாப்பிங் கூட்டிட்டு போறியா? ஷாப்பிங்கா? கொன்னே போடுவேன். டேய் கூட்டிட்டு போடா, ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த ஊருக்கு போனதுல இருந்து என்ன கூப்பிட்டே போல. டேய் ப்ளீஸ் டா. சரி ஓகே. ஓகேவான்னு உறுதியா சொல்லு, அப்பதான் நான் வேணிய கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு போறேன்டி, நீ முத பார்த்து கூட்டிட்டு வா. அப்புறம் வேணிக்கு தெரியக்கூடாது, வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? வீட்டுக்கு தெரிஞ்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வேணிக்கு தெரியாம கூட்டிட்டு வா. ஓகே கரெக்ட்டா நான் பாத்துக்கறேன்.
சரி வீட்ல இருந்து கிளம்புனதும் கால் பண்ணணும். ஓகேடா, நீ போ, நான் பாத்துக்கறேன். ம். டேய் அண்ணா, என்னடி? ஷாப்பிங் மறந்துடாத. நைட் ஒரு 7:30 கிட்டக்க வாரேன், ஓகேவா? கிளம்பி இரு. சரிடா. சிந்தாமணி கவனமா வரணும். ஓகே ஓகே. வா வந்து சாப்பிடு. இதோ வரேன்டா. டேய் சரத்து, நீ மேல தனி அக்கறை தான் காட்டுற. நல்லாதான் இருக்கு. வேணி, இன்னைக்கு உனக்கு ஒரு சஸ்பென்ஸ். நீ ஷாக் ஆகுவியா சந்தோஷப்படுவியான்னு தெரியல, ஆனா எனக்கு ஜாலி. நைட்டு ஷாப்பிங் போறேனே. என்னங்க, நீங்க மாடிக்கு வந்தீங்க, நானும் மாடிக்கு வந்தேன். ஆனா பார்த்தா நீங்க ஒர்க்க மட்டுமே பாக்குறீங்க. சரி ஓகே, நானாவது உங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்கேனே. ஆனாலும் திரு, நீங்க ரொம்ப அழகுதான். திரு திரு. வினோ மாடியில இருக்கேன், வா. ஆ வாசுகி. வாசுகி. என்னங்க? வினோ கூப்பிட்டான், கேட்டுச்சா? வினோனாவா? எப்போங்க? எப்போவா? ஆமா, நீங்க என்ன இங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏங்க என்னாச்சு? நீங்க மாடிக்கு வந்துட்டீங்க, அதான் கீழே தனியா இருக்கேன்னு. கீழே தான் பக்கத்து வீட்டுக்காரக்கா இருந்தாங்களே, அதனாலதான் நான் மாடிக்கு வந்தேன். அவங்க அப்பவே பேசிட்டு போயிட்டாங்கங்க. ஓ ஆமா, நான் பூ வாங்கிட்டு வரவே இல்ல. எப்படி? ஓ, இந்த மல்லிகைப்பூ கேக்குறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரக்கா தாங்க கொடுத்தாங்க. அவங்க வாங்கி கட்டுனாங்களாம், அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? என்னங்க ஆச்சு? ஓ ஒண்ணு இல்லங்க. டேய் திரு. ஷப்பா, இவன் ஒருத்தன். என்னடா மாடிக்கு வான்னு சொன்னேன். என்ன? நீ எப்போ வந்த? டேய் திருன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டியா? நான் பக்கத்துல உட்காந்துருக்கிற கூட கவனிக்காம நீ தான் தங்கச்சிய பாத்துட்டு இருக்க. ஏய் பேசிட்டு இருந்தேன்டா. அதான் பேசிட்டு இருந்த. சரி ஓகே, எதுக்காக வந்த? என்னடா எதுக்காக வந்தேன்னு கேக்குற? இனி இருக்க ஏன் வந்தேன்னு கேப்ப போல. என்னடா பிரச்சனை? ஒன்னும் இல்லடா. சேஷாக்கு கால் பண்ணி பேசட்டா? அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? இல்ல, அவ எதுக்கு இப்ப கால் பண்ணேன்னு திட்டினா, நீ தான் ஆபீஸ் விஷயமா கால் பண்ண சொன்னேன்னு உன் பேரு சொல்லிக்குவேன்ல. சரியில்லடா, ஒன்னும் சரியில்லை. டேய் ப்ளீஸ்டா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்படி நம்ம ஊருக்கு போறோம்ல, அப்ப போய் பேசிக்கலாம். டேய் திரு, பேசாம இரு. வா. ஐயோ, இவ வேற இன்னைக்கு அநியாயத்துக்கு அழகா இருக்கா. பார்க்க வேற முடியலையே. பார்க்காமையும் இருக்க முடியல. திரு, பேசாம லேப்டாப்ப மூடி வச்சுட்டு வாசுகி கிட்ட பேச ஆரம்பிச்சிடலாமா? டேய் திரு. என்னடா பர்மிஷன்? வினோ ஆட்டி வாங்குவ. இந்த கம்பெனி ஒர்க்கா பாரு, முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். டேய் இதெல்லாம் தப்புடா. என்ன தப்பு? எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இதை நீ செக் பண்ணிட்டு ரத்னா சாருக்கு நீ சென்ட் பண்ணணும். இது உன்னோட ஒர்க்குடா. ஆமால, என்னடா நினைப்புல இருக்க? நான் பார்த்த ஒர்க்க நானே திரும்ப செக் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? ஸ்கூல்ல பசங்க எல்லாம் பச்சை பேப்பர் எழுதிட்டு அவங்க தானே ரிவிஷன் பண்றாங்க. என்ன மிஸ்ஸா பாக்குறாங்க? டேய் என்ன தீர்வு இப்படி இறங்கிட்ட? அது வந்து செக் பண்றா. சரிதான், தப்பான நேரத்துல சரியா வந்திருக்கேன். எப்பவுமே நீ அப்படித்தான்டா. சரிதான், தங்கச்சிக்காக பேசாம போறேன். ரொம்ப சந்தோஷம்டா. இந்த லேப்டாப் கடகடன் செக் பண்ணிட்டு ரத்ன சாருக்கு அனுப்பி விட்டுரு. ரத்னம் சார். ஐயோ ஆமாண்டா, கிளம்பு. சேஷா பேசிக்கோப்பா, போ. வா சூப்பரா. டேய் எதுக்குன்னு கேட்டா நான் தான் பேச சொன்னேன்னு சொல்லு. நீ பேச சொன்னா என்னடா பேசுறது? ஃப்ரெண்டுன்னு பாக்குறேன். சரி ஓகே, நானே ஏதாவது பேசிக்கிறேன். போ கிளம்பு. திரு. என்னப்பா? இல்ல சேஷா போட்டோ ஏதாவது உன்கிட்ட இருக்கு? டேய் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. நானே இன்னும் பார்த்து பயந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ சரி விடு. போ, தங்கச்சி இருக்கிறனால ஓவரா பண்ற. அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். போப்பா சாமி. வினானா தங்கச்சி சொல்லுமா. என்னன்னா வந்ததுல இருந்து என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? இப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் மட்டுமே உங்களுக்கு முக்கியமா போச்சு. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா ஒர்க் விஷயமா பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியாண்ணா? ஏனா ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கா? இல்ல நார்மல் தாமா. சரி ஓகேண்ணா. வினானா சொல்லுமா தங்கச்சி. நேத்து ஒரு மூவி சொன்னீங்கல்ல, அதை நான் பார்த்துட்டேன். ஓ அப்படியா? நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததுண்ணா. நான் தான் சொன்னேன்ல உனக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு. ஆமாண்ணா. அண்ணா நீங்க பாத்துட்டீங்களா? இல்லம்மா, பாதி தான் பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஐயோ வினோனா, பாதி படத்துக்கு அப்புறம் தான் செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா நீங்க இங்க வாங்க. எதுக்குமா? இவங்க ஒர்க்க பாக்கட்டும்னா நாம சினிமா கதை பேசலாம்.
சிரிக்காத, பிச்சு புடுவேன். நம்ம திருசார் என்னென்னமோ யோசிச்சாரு, ஆனா என் தங்கச்சி ஒன்னும் கிடையாது. சரி சரி, நீ ஒர்க்க பாரு, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன். சேஷா, ஆமாண்டா சேஷா. டேய் போய் பேசிட்டு வந்துடுறேன்டா. ஐயோ தங்கச்சி கிட்ட வாரேன்னு சொல்லிட்டேனே. பாக்காதடா, சமாளிக்கிறேன். பார்வையிலே நம்மள மிரட்டுவான். பேசு. வாசுகி. சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, ஏதோ திரு ஒர்க் முடிச்சிட்டான், அதை செக் பண்ணி நான் சாருக்கு சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். நாம தான் ஈவினிங் சமைப்போமே, அப்ப அந்த பழக்கதையை பேசிட்டே சமைக்கலாம். சரிங்கண்ணா. பாக்காதடா, அதான் பேசிட்டேன்ல. குடு லேப்டாப்ப, எடுத்துட்டு போறேன். செக் பண்ணி சென்ட் பண்ண. சென்ட் பண்ணிட்டு சொல்றேன் நானே செக் பண்ணேன்னு. என்கிட்ட சொல்ல, அப்பாட்ட சொல்லாத. ஆனா நீ எல்லாம் நல்லா வருவடா. சரிடா போ. இன்னும் 1 பேஜ் மட்டும் தான் இருக்கு, அதை மட்டும் செக் பண்ணி சென்ட் பண்ணிரு. சேஷா கிட்ட பேசு, நான் சொன்னேனே பேசு. சரிடா, இன்னும் 1 ஹவருக்கு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஓகேவா? ரொம்ப சந்தோஷம், கிளம்புப்பா. வாசுகி. சொல்லுங்கண்ணா. ஒரு 1 ஹவர் கழிச்சு வரேமா. சரிங்கண்ணா. குரா லேப்டாப்ப கொடு. இந்தா. என்னங்க அப்படி என்ன வேலை இருக்கு? வினோனா இப்படி வேகமா ஓடுறாங்க? அவன் பாக்குற வேலையே வேறமா. வேறையா? என்னங்க? அது அப்புறம் சொல்றேன். என்னங்க? அது வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்டயா? அதான் வாசுகி, உங்ககிட்ட. என்னங்க? மனசுல தோணுது, ஆனா டக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து என்னன்னா. என்னங்க? சொல்லு வாசுகி. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, இப்ப இதுக்கு அந்த அக்கா? இல்ல, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுமா. அந்த அக்கா வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? அது உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலே இல்லையா? குழந்தைய விட்டுட்டு நீ எப்படிங்க சந்தோஷமா இருக்க? அது எப்படி குழந்தைய பார்க்கணும்னே உனக்கு தோணலையா? நீ தான் அங்க போக முடியலாட்டி அவங்கள யாரையாவது நீங்க குழந்தைய தூக்கிட்டு வர சொல்லலாம்ல, அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டாங்கங்க. இந்த அக்காக்கு வேற வேலையே இல்லையா? என்னங்க திட்டாதீங்க, எனக்கு இதை கேட்டதும் கஷ்டமா இருந்தது. உங்ககிட்ட சொன்னா நீங்களே ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட வெளியே நான் சிரிக்கிறது நடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருந்ததுங்க. அதான் மாடிக்கு வந்தேன் உங்ககிட்ட பேசலான்னு. அப்ப நான் இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தது அது உங்களுக்காக. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல வாசுகி. அவங்களுக்கு என்ன உண்மை என்ன ஏதுன்னு தெரியாது, அதனால அவங்க வாய்க்கு வந்தது என்ன வேணாலும் பேசுவாங்க. நமக்கு தெரியும்ல. நான் வேணா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், அத வேணா சொல்லவா? என்னங்க? குழந்தை நல்லா இருக்காங்களாங்க. எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? குழந்தைக்கு பசிக்கலாம். வாசுகி, குழந்தை சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இது கூட உங்களுக்காக தாங்க கேட்டேன். நீங்க எப்பாவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைய பத்தி சொல்லிக்கலான்னு. குழந்தை நல்லா இருக்காங்களாங்க, ஆரோக்கியமா இருக்காங்களாம். அதை விட குழந்தை வீட்டுல உள்ளவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களாம். அன்னைக்கு சொன்னதாங்க, அந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு சாமி. நீங்க அதை நினைச்சு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. என்னங்க நிஜமாவா? இங்க பாருங்க, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே கூடாது, பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். யாரு என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்னு. ஒரே இதை அதை அவாய்ட் பண்ணி தூக்கி எறிங்கன்னு சொல்லல, ஆனா ஃபீல் பண்ணி அழுகிற அளவுக்கு கண்டிப்பா போகாதீங்க. குழந்தை நல்லா இருக்கணும், அழகா வளரணும், அவங்க லைஃபா அவங்க பாத்துக்கணும். அந்த குழந்தைக்காக வேண்டி இவ்வளவு நாள் தவம் கிடந்தவங்களுக்கு ஒரு நல்ல துணையா எப்பவுமே இருக்கணும். அதை மட்டும் நீங்க மனசார நினைச்சுக்கோங்க போதும். இனி இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி எறிங்க. சரிங்க. வாசுகி. என்னங்க, எனக்கு புரியும். நான் ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்பெல்லாம் இந்த மாதிரி சாரி கட்ட, என்ன நானே அழகா பாத்துக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்காக சும்மா அவங்க சொன்னது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மிச்சப்படி ஐ எம் ஆல் ரைட்டுங்க. நான் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். வாசுகி, உன்னோட நல்ல மனசு இதெல்லாம் யாருக்கும் வராது தெரியுமா? சரி ஓகே, அதை அப்படியே விடு. இனி அதை பத்தி பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, நமக்குன்னு ஒரு லைஃப். ஓகேங்க. நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னங்க சொல்லுங்க. இத்தனை நாள் உங்களை பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தீங்க. ஏய், என்ன அப்படி பாக்குற? உண்மைதான், நீ சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகலாம் நான் சொல்லல. ஒர்க்க பாத்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு உன்னை நிமிந்து பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பித்து போயிட்டேன். என்னோட வாசுகியா இதுன்னு. இது நான் அப்படி சிரிக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தேங்க்யூ. என்ன நீ சிரிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேனா? அடப்பாவி, உண்மையிலே உன்னை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷேக் ஆயிட்டேன். உண்மை வாசுகி, உன்னை அப்படியே பார்க்கும்போது
படைத்தான் இறைவன் உனையே மலைத்தான் உடனே அவனே. இனி எங்க இருந்தா சரி வராது. திரு பேசாம கீழே ரூம்க்கு போயிடு. என்னங்க என்னங்க சொல்லுமா. என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க. கீழே போலாமா? ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்போம். உங்களுக்கு தான் ஒர்க் இல்லையே. ஆமா. என்னங்க வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்குதா? 30 நாளைக்கு நீங்க தானே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இங்க பாருங்க, இந்த அக்கா பூ கொடுத்தது கூட நீ வீட்லயே இருக்கேன்னா அப்படி பூ கொடுத்துருக்கேன், வெளியே போனா இப்படி எல்லாம் பூ வச்சுட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, அதனால பேசிட்டு இருக்கேம்மா. சரிங்க. டேய் திரு, ஏதாவது வாயை விட்டு உளறிடாத. வாசுகி மனசுல இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பேசு. என்னங்க திரு? சொல்லுங்க வாசுகி. நேத்து பார்த்த மூவி கதை உங்ககிட்ட சொல்லட்டா? சூப்பர், சொல்லுங்களே கேப்போம். பக்கத்துல வாங்க. பக்கத்துலயா? வாங்கங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேமா. இப்ப கேளுங்க. மலரோடு பிறந்தவளா, நிலவோடு வளர்ந்தவளா, உயிரோடு. மதி, காலை எதுக்கு மடக்கி உட்காந்துருக்க? காலை நீட்டிக்கோ. இல்லங்க, இவ்வளவு நேரம் படுத்து தானே இருந்தேன். பரவாயில்ல, காலை நீட்டிக்கோ. சும்மா இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ வலி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஆனா என்னங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. சரியா போகுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்கறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க ஆபீஸ் போங்க. ஓய், நான் என்ன சொன்னேன்? இனி நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் வீட்ல தான். என்னங்க, ஆபீஸ்ல நீங்க தானங்க மெயினா ஒர்க் பண்றது. நான் பாத்துக்கிறேங்க. லேசா வலி இருந்தா கூட உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் சொல்றதுக்கு முன்னே அப்பா சொல்லிட்டாங்க, வீட்ல இருந்து மதிய பாத்துக்கோ, நாங்க ஒர்க் எல்லாம் பாத்துக்கிறோம். ரொம்ப அவசர ஒர்க்னா நீ வீட்ல இருந்த மணி செய்யன்னு சொல்லிருக்காங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். என்னங்க, எனக்காக இதுக்காக? ஏய் பேசாம இரு. இங்க பாரு, டாக்டர்ஸ் இன்னும் 2 வாரம் 3 வாரம் ஆனா கூட பெட்டர் தான். நான் குறைஞ்சது ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வாரமும் நான் உன்கிட்ட நம்ம குழந்தை கிட்ட தான் பேசிட்டு இருக்க போறேன். மதி, என்ன? ஒண்ணு இல்லங்க. சரி இங்க பாரு, அப்பா இன்னைக்கு ஆபீஸ் ஒர்க்க முடிச்சதும் அம்மாவை வர சொல்லிருக்காங்க. நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கிறதுக்காக. நம்ம வளைகாப்புக்காங்க? ஆமாமா. இன்னும் 1 வீக்ல நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த நாள்ல என் மதிக்கு வளைகாப்பு. ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷங்க. மதி, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக்க போறோம். ஈஸியாவா? என்னங்க? அதாமா, நம்ம 2 பேர் வீட்டு சைடு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாரையும் ஒரு ஆள் விடாம எழுதி வைக்கணும். எழுதியா? வளைகாப்புக்கு சொல்லும் போது யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அது எப்படி? மிஸ் பண்ணுவோம்லாம் கேட்காத, கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் இருக்கிறது நமக்கு 1 வாரம் தான். அதுல நம்ம கடகடன் வேலை பார்க்கும்போது சொல்ற யாரையும் மறந்துடக்கூடாது. அழகா நீட்டா எழுதி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. உங்க அப்பா அம்மா சொல்றதுக்கும் சரி, இங்க நம்ம வீட்ல எல்லாரும் சொல்றதுக்கும் சரி கரெக்டா இருக்கும். ஓகேவா? சரிங்க. அப்புறம் உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எல்லாத்தையும் எழுதி வச்சு கரெக்டா பர்ச்சேஸ் பண்றோம், எல்லார்கிட்டயும் சொல்றோம். ஓகேவா? சரிங்க. உனக்கு ஓகே தானே? இதெல்லாம் உனக்கு கஷ்டமா? என்னங்க கஷ்டமா? நானே பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போறேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நீங்க இப்படி கூட இருந்து அதுவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் சொன்னேன். ரூம்குள்ளேயே இப்படி படுத்தே இருக்குமே நீ நினைக்க கூடாது. உனக்கு ஜாலியா நேரம் போகணும், அதுக்காக. சரிங்க. சரி, அம்மா ஜூஸ் போடுறேன்னு சொன்னாங்க. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க, இருக்கட்டும். இங்க பாரு, அது வேண்டாம் இது வேண்டாம், அதை செய்யாத இதை செய்யாத, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இத்தனை நாள் நீ எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சே இல்ல. அது நானும் உனக்கு செய்யலாம், தப்பே கிடையாது. புருஷனை போய் வேலை எவருமே எல்லாம் நினைக்காத, புரியுதா? சரிங்க. அப்புறம் அத்தைய வர சொல்லியிருக்கேன். அம்மாவையா? ஆமாமா. எப்பங்க வருவாங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்துல வாரேன்னு இருக்காங்க. சரிங்க. எனக்காக? உனக்காகவே தான். சரி உட்காந்துரு, நான் ஜூஸ் கொண்டு வரேன். என்னையும் சிந்துவும் எங்கேயும் வெளியே போகணும்னு கிளம்பிட்டாங்க. லியாக்காவும் அம்மாவும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க. மதி. சுபா உள்ள வா. இத வரேன் மச்சான். சுபா வந்திருக்கா, பேசிட்டு நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். சரிங்க. என்ன மச்சான், வீட்ல இருந்து ஒரே கொண்டாட்டம் போல. ஏய் போக்கலத. சரிதான் சரிதான். ஹாய் மதி. வா சுபா.
இந்த வீட்ல நம்ம புருஷன் மட்டும் இல்ல, வீட்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் நம்மள பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வர உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ரொம்ப யோகாக்காரிடின்னு. அது சரியாதான் இருக்கு. மதி, என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? ஆமா சுபா, உட்காரு. போ, ஏன் இங்கே நிக்கிற? சிந்து, நம்ம இப்ப எங்க போறோம்? இதே எத்தனை தடவை கேப்ப? சொல்லு, ஒண்ணுமே சொல்லாம கூட்டிட்டு வர. ஐயோ, காஃபி சாப்பிட்டு. காஃபி சாப்பிட்டா எதுக்கு? காஃபி குடிக்க. சிந்து, பிறகு காஃபி சாப்பிட்டு எதுக்கு வருவாங்க? காஃபி வேணா வீட்ல கேட்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வரணும்? நடந்தா ஆட்டோல தானே வந்தோம். அதான் கேக்குறேன், எதுக்காக ஆட்டோல வரணும்? ஆட்டோக்கு கொடுத்த காசு வேஸ்ட். இப்ப போய் காஃபி ஷாப்ல கொடுக்க போற காசு வேஸ்ட். இது எதுக்கு வெட்டி செலவு? வெட்டி செலவா? ஆமா, காஃபி ஷாப் வேற ஒண்ணு அங்க இருக்குன்னு சொன்னேன். நான் அவ்வளவு தூரம் நடந்து போகணும். அதை விட நம்ம வேலையெல்லாம் வேஸ்ட். வீட்ல இருந்தா ஏதாவது வேலை பார்க்கலாம். ஏய், நிறுத்து. அத்தாடி, இவ்வளவு டைமிங்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. பேசிக்கால நான் முழுசாவே சோம்பேறி. என்கிட்ட இவ்வளவு டைமிங்லாம் பேசாத. சரி வா, அப்பனா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி ஷாப்புக்கு போகாமையா? சிந்து, சொல்லுவேனி. இல்ல, காஃபி ஷாப்புக்கு போறதுக்கு பதிலா இங்க பக்கத்துல தான் அம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போலாமா? கோவிலுக்கா? அவன் காஃபி ஷாப்ல கூட்டிட்டு வர சொன்னா. என்ன சிந்து? இல்ல போலாம் சிந்து. நானும் ரொம்ப நாளா இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு போலாம். அப்படிங்கறியா? சரி, ஓகே, கேட்டு பாக்குறேன். கேட்டு பாக்குறியா? யார்கிட்ட? அது சாமி கிட்ட. சாமி கிட்டயா? என்ன சிந்து சொல்ற? அது ஒண்ணு இல்ல வீணி, காஃபி சாப்பிடணும். இப்ப திடீர்னு நீ கோவிலுக்குன்னு சொல்லிட்டியா? அதான். சரி, ஓகே, நீ நட, நம்ம பாத்துக்கலாம். உனக்கு ஓகே தானே? ஓகே வேணி, கோவிலுக்கு தானே, இதுல என்ன? வா போலாம். சரி சிந்து, இவங்கிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணுமே. எனக்கு இது சந்தோஷமான விஷயம்னு சொன்னா, அப்படிங்கும்போது அவளுக்கு பிடிச்ச இடத்துல சொன்னாதானே நல்லா இருக்கும். கோவிலே மீட் பண்ணி பேசட்டும். சரத்துக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே கோவிலுக்கு போவோம். சிந்து வா. நடவேணி, இதோ வந்துட்டேன். என்ன ஒருத்தனை மறந்துட்டீங்கல்ல? அப்பப்போ நீங்க எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதோ வாரேன் வேணி. எவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன். ஐயோ, ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு. கோவிலுக்கு போறீங்களா? கோவிலுக்கு வா. இன்னைக்கு நீ எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும்.